மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தூக்குதுறை. அப்ப தூக்குதுறைனா அலப்பற, தூக்குதுறைனா அட்டகாசம், தூக்குதுறைனா அதிரடி சரவெடின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு. ஒரு அகிஜான் படத்துல கார் சுத்துதோ டைவிடிக்குதோ, இன்னைக்கு ரிஷபராசி நேர்களே நீங்க படுபயங்கரமா ரவுண்ட் அடிப்பீங்க உங்க வண்டி. காத்து வாக்குல ஒரு கவலை கடகராசி நேர்களுக்காக இருக்கும். யோ, காத்து வாக்குல கவலைன்னு சொன்ன ஒரே ஜோசியர் நீயாதாயா இருப்ப. தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். துலாம் ராசி நேர்களே தனியே காத்து நிற்க வேண்டிய விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள் 2026 சனிக்கிழமை ஆடி மாதம் 16ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். அருமையான ஜோதிட தொடர்கள், ஜோதிட விளக்கங்கள், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளங்கள் நீங்கள் பார்த்து பிரமிக்கும் விதத்தில் ஒரு வெப்சீரிஸ் ஆகவும் ஒரு தொடராகவும், ஆகா இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கா, ஜோதிடம் அப்பேற்பட்ட கலையான்னு சொல்ற அளவுக்கு இந்த ஆப் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் அமையப் போகிறது. இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இன்னைக்கு சந்திரன் நாள் முழுதும் சதய நட்சத்திரத்துல இரவு 8:47 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறம் மேல் பூரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். திருதியை திதி இரவு 11:09 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் மேல் சதுர்த்தசி திதி அமிர்த யோகமும் மரணயோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். ஆயுள்யம் மகம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. காலை 6 முதல் 7:30 வரை குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இப்படி சந்திரன் சதயம் பூரட்டாதிங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. ஆயுள்யம் மகம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம், சனிக்கிழமையா வேற இருக்கு, அழகா ஆஞ்சநேயரை கொண்டு வந்து வச்சுட்டீங்க, நீங்களும் நீல கலர்ல சொக்காலே வஸ்திரம் போட்டிருக்கீங்க, சனி பகவானுக்கான பிரீதியா நானும் நீல கலர் தான் வஸ்திரம் போட்டிருக்கேன்னு சொன்னீங்கன்னா நம்ம நேயர்கள் ஒரு சேம் பிஞ்ச் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். அப்போ இன்னைக்கு ஹனுமன் சுவாமியினுடைய வழிபாடு, நம்ம அன்புக்குரிய பாசத்திற்குரிய பந்தத்திற்குரிய திறமைக்குரிய நேயர்கள் யாராவது ஆயுள்யம் மகம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா ஹனுமன் சுவாமியோட வழிபாடு, ஆஞ்சநேயரோட வழிபாடு, அந்த ஹனுமன் சுவாமியினுடைய திருவுருவ படத்தை அவர் சஞ்சீவி பர்வதத்தை தூக்கிட்டு இருக்க காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், சார் ஆண்ட வேலை ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது சார், ஆஞ்சநேயரோட சன்னதி இருக்குது சார், ஆஞ்சநேயர் தூணில் இருக்காரு சார், அவரை 3 முறை பிரதர்ஷனம் வருவதும், துளசி தீர்த்தம் சாப்பிடுவதும், வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் தீபம் ஏற்றுவதும், உலர் திராட்சை தாமரப்பூ துளசி இது சமர்ப்பணம் செய்துட்டு வாய்ப்பு கிடைத்தவர்கள், முடிந்தவர்கள், கண்டிஷன் கிடையாது, ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்கள் கூட இதை ஒரு பரிகாரமா செய்துட்டு ஹனுமன் சலீசா சமஸ்கிருதத்துல துளசிதாசரால் எழுதப்பட்டது, சுந்தர காண்டம் என்று கதை சொல்லுவார், இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினில் கொள்ளுவார் அப்படின்னு இந்த சுந்தர காண்டம்ங்கிற கதையை தமிழ்ல காதுகளால் கேட்கிறதோ ஹனுமன் சலீசாவை கேட்டுட்டு அதற்கப்புறம் அந்த ஆஞ்சநேயரோட பெருமையையும் சந்தோஷத்தையும் அவருடைய புகழையும் கேட்டுட்டு இன்றைக்கு நாள் ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது ஆயுள்யம் மகம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நல்லா ஹிண்ட் கொடுத்துட்டீங்க. ப்ளூ கலர்னு, ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ, இண்டிகோ ப்ளூ, நேவி ப்ளூ. இந்த நேவி ப்ளூவும் ஸ்கை ப்ளூவையும் பார்த்தாலே என் மனசு அலைமோதுதுன்னு சொல்கிற நேயர்களுக்கு சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம அன்புக்குரிய நேயர்கள், பாசத்திற்குரிய நேயர்கள் சந்திராஷ்டமமே அப்படின்னு நினைக்காம இந்த நீல கலரை பயன்படுத்தினீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு பெரிய எக்ஸம்ஷன் இருக்கும். நமக்கு காரிய தடைகள் இருக்காது, கணக்கு தப்பாக போட மாட்டோம், நம்ம சந்திக்கும் நபர்கள் கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க, காலதாமதம் ஆகாது,
ஃபம்பிள்னஸ் இருக்காது, தடுமாற்றம். இதை தான் நான் அப்படி சொன்னேன். சரி, இப்படி சந்திரன் சதயம் புரட்டாதிங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கு, நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும். எப்பவும் போல மேஷராசி நேர்களே இருந்தே ஆரம்பிப்போம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்க பெரிய துறை, வெள்ளக்கார துறைன்னு நினச்சிக்காதீங்க, தூக்கு துறை. அப்ப தூக்கு துறைனா அலப்பறை, தூக்கு துறைனா அட்டகாசம், தூக்கு துறைனா அதிரடி சரவெடின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு இருக்கும். எதிரிகளை துவம்சம் செய்வதும், எதிர்த்து நின்று காரியங்களை ஜெயிப்பதும், போட்ட பிளான் கச்சிதமாக நடப்பதும், மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன் மிக துல்லியமாக இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு, ஐயா நீங்க துரதாயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு தூக்குதுறையா வலம் வர வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும். அப்புறம் துக்கம் எதற்கு, அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வந்துட்டே இருக்கேன், அங்கதான் ரீச் ஆயிடுறேன், போயிடாதீங்க, கொஞ்சம் கிளம்பிடாதீங்க, ஆன் த வே அப்படின்னு இன்னைக்கு ஒரு 2-3 பேத்துக்காவது ஆன் த வேன்னு மெசேஜ் அனுப்பணும்னா பார்த்துக்கங்களேன். அப்போ நீங்கள் அங்கே வந்துடுங்க, நாங்கள் இங்கே வந்துடுறோம், இந்த ஜங்ஷனில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு ட்ராவலுக்கான திட்டமிடுதல், மீட்டிங்ஸுக்கான திட்டமிடுதல், ஒரு 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 த்ரில்லிங்கான சேஸ் இன்னைக்கு நாளில் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். சார் சேசிங்கா, சார் கார் சேசிங்கா, 2 வீலர் சேசிங்கா, பைக்கு சேசிங்கா, ஆட்டோ சேசிங்கான்னு பாருங்களேன். ரேபிடோ, ஓலா, உபேர் இவங்க கிட்டலாம் அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போகலாமா அப்படின்னு இந்த ரதசாரதி கிட்ட சீக்கிரமா அப்படின்னு ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு, ஒரு சேசிங், ஒரு த்ரில்லிங். பார்த்ததுண்டா ஜாக்கி ஜானின் போலீஸ் ஸ்டோரி. ஜாக்கி ஜான் படத்துல கார் சுத்துதோ டைவ் அடிக்குதோ, இன்னைக்கு ரிஷபராசி நேர்களே நீங்க படுபயங்கரமா ரவுண்ட் அடிப்பீங்க. உங்க வண்டியில போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போகணும், சர்சர்னு வேற போகணும். ஜாக்கி ஜான் மாதிரி எம்பி தாவி குதிச்செல்லாம் போக வேண்டிய அமைப்பு இன்னைக்கு இருக்கும். சீருடை தாங்கிய பணியாளர்களை சந்திக்க வேண்டிய, கடக்க வேண்டிய, அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் பேச வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும். அந்த சீருடை கூட நீல கலர்லையும் இருக்கலாம், காக்கி கலர்லையும் இருக்கலாம்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு ஸ்டைலுன்னா ஸ்டைலு, அப்படி ஒரு ஸ்டைலு. நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இன்னைக்கு ஆஞ்சநேயர் தரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு இருக்குன்னா பாருங்களேன். சார் யூ மீன் கம்யூனிகேஷன் வேவ்ஸ் பாயுதா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ எண்ணம், எழுத்து, அதிகாரம், சிலப்பதிகாரமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். நல்ல சோபால உட்காந்து தில்லா பேரம் பேச வேண்டிய தருணம் மிதுனராசி நேர்களுக்காக இருக்கும். சார் சோபால பேரம் பேசினா கடகராசி தானே சார்? இல்லைங்க, இன்னும் சந்திராஷ்டமம் கடகராசிக்கு முடியல, அதனால மிதுனராசிக்கு தான் அந்த பாக்கியம். சோஃபாவில் உட்காந்து வீரமாக பேரம் பேசலாம், ஜெயிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். நெகோசியேஷன்ஸ் ஃபேவராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் 10 ரூபா கம்மி தான், எனக்கு கொஞ்சம் 5 ரூபா கம்மி தான், எனக்கு கொஞ்சம் கம்மி தான் குறைச்சி அப்படின்னு இந்த பட்ஜெட்லேயும் இந்த ஸ்பெண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்லையும் குறைத்துன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். பண பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தரும். குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மிதுனராசி நேர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எங்க நீங்கள் தான் இன்னும் சந்திராஷ்டமம் முடியலன்னு வேற சொல்லிட்டீங்களே. அப்போ புனர்பூசம் பூசத்தில் இருந்தால் கவலை இல்லை, ஆயுள்யத்தில் இருந்தால் சார் கவலைப்பட்டு தான் இருக்கணுமா? காத்து வாக்கில் ஒரு கவலை கடகராசி நேர்களுக்காக இருக்கும். யோ காத்து வாக்கில் கவலைன்னு சொன்ன ஒரே ஜோசியர் நீயாதாயா இருப்ப அப்படின்னு. ஆமாங்க, என்ன பண்ணுறது, காத்து வாக்கில் ஒரு கவலை தான் இன்னைக்கு கடகராசி நேர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். மாலை நேரத்தில் அதுவும் சரியாகிவிடும். அப்போ இந்த கவலை வந்துட்டாலே கவலைப்படணுமா அப்படிங்கிறது கடகராசிக்காக இருக்கும். கவலையுடன் கடகராசி நேர்கள் கன்னத்தில் கை வைத்து காத்திருக்க வேண்டிய தருணம். கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங். என் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட்டிங். பாருங்கள், என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, கேட்டால் டைம் இல்லைங்கிறாங்க, டைம் லேட் ஆகிடுச்சுங்கிறாங்க, வண்டி லேட் ஆகிடுச்சுங்கிறாங்க, ட்ராவல் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் அசௌகரியமான தருணங்கள், கொஞ்சம் முரண்பாடான நாள், முரண்பாடான நபர்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது. ஓடு உடியா ஓரமா அப்படின்னு இன்னைக்கு சோபாவில் உட்கார இடம் கிடைக்குதோ இல்லையோ, கடகராசி நேயர்களே கொஞ்சம் தள்ளியாவது உட்கார்ந்துக்கங்கன்னு சொல்ல வேண்டிய நிலை உங்களுக்காக இருக்கும். இந்த நியூசன்ஸான விஷயமெல்லாம் கொஞ்சம் நடக்கும். மாலை நேரம் வரைக்கும் ஒரு பரிதவிப்பு கடகராசி நேயர்களுக்காக காணப்படும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எனக்கும் சந்திராஷ்டமம் தானே சொல்கிறீங்க அப்படின்னா, மாலை நேரத்துக்கு அப்புறமேல் தான் உங்களுக்கு ஆரம்பிக்கவே போகுது. சார் என்ன சார் சொல்கிறீங்க? மாலை நேரத்துக்கு அப்புறமேல் ஒரு மிகப்பெரிய சோதனை,
பிரயாணங்கள் சங்கடம் தரும். அப்போ இந்த லாஸ்ட் மினிட் ரஷ், கூட்ட நெரிசல், வீக்கெண்டு பிளானு அவ்வளோதானா? நீங்கள் தான் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமோன்ட்டீங்க. எனக்கும் அதே ப்ளூ கலர் தானே? ஆமாம். அப்போ ப்ளூ சட்டை, ப்ளூ சாட்டை, டார்க் ப்ளூவா லைட் ப்ளூவான்லாம் கேட்காதீங்க. ப்ளூ கலரில் போட்ட சட்டை ஒரு வில்லங்கமாக இருக்கும், வம்பு பண்ணும் வரும். அந்த நீல கலர் சொக்கா போட்டவர்களை கடந்து வருவதும் சற்று வாத விவாதங்களுக்கு உள்ளாக வேண்டிய அமைப்பு. தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமேன்னு சொல்ல வேண்டிய தருணம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒரு சோக கீதம் மனதிற்கு சுகம் தரும், சந்தோஷம் தரும். தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, கடைசியில் திறந்து பார்த்தேன் ஒன்றுமில்லை தங்கச்சி அப்படின்னு. இவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்து இப்படி ரிஜெக்ட் ஆகிடுத்த இந்த மாலை நேரத்தில் ஒரு பரிதவிப்பான செய்தி இருக்கும். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு தைலத்தையாவது, ஒரு பேராசெட்டமல்லாவது, ஒரு மாத்திரை 10லேயே தீந்து போச்சே, இது எங்கே போச்சு காணோம், இந்த தைலம் தீந்து போச்சா, இந்த தைலம் எஃபெக்ட் இல்லையே, இந்த பவர் க்ரீம் எஃபெக்ட் இல்லையேன்னு சொல்ல வேண்டிய இந்த எஃபெக்ட் இல்லையே அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களே இன்றைக்கி எஃபெக்ட் இருக்காது. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த உங்களுக்கு காத்து வாக்கில் 2 நல்ல செய்தி கண்டிப்பாக உண்டு. சார் யூ மீன் காத்து வாக்கில் 2 நல்ல செய்தியா சார்? ஆமாம். காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். கன்னிராசிரியர்களே இன்னைக்கு மாலை நேரத்தில் ஒரு கவிதை வாங்கி வரப்போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. கலைத்துறை சார்ந்த சந்தோஷமான செய்திகள், இந்த தேட்டருக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, வீக்கெண்ட் பிளான், அகாமடேஷன் புக்கிங், டிக்கெட்ஸ் புக்கிங் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தர வேண்டிய அமைப்பு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது போன்ற ஆர்டர்கள், ரேப்பிடோ, ஓலா, உபேர் இதெல்லாம் புக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் காஃபின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. ஆகக்கூடிய காத்து வாக்கில் 2 சந்தோஷமான செய்தி. கவிதை வாங்க போவீர்கள், காற்று வாங்க போவீர்கள், அதில் கவிதை வாங்கி வர வேண்டிய அமைப்புங்கிறதும் உங்களுக்காக உண்டு. கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் நல்ல புரிதலுக்கான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். எண்ணம், எழுத்து, சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு. நல்ல உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொல்ல மாதிரி இன்றைக்கி ஒரு 4 பேராவது உங்களுக்கு நன்றின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பெரிய மனிதத்தனமான குணத்தை பார்த்து, தயால குணத்தை பார்த்து, தாராள குணத்தை பார்த்து வாழ்த்துவார்கள், சந்தோஷப்படுவார்கள். அப்போ 2 நல்ல காரியமாவது, 2 சுப காரியமாவது பண்ண வேண்டிய அமைப்பு, 2 தான தர்மமாவது செய்ய வேண்டிய தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சாட்டர்டேனாலே நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டீங்க, நானும் கிளம்பிக்கிட்டு தான் இருக்கேன், முடிய மாட்டேங்குது அப்படின்னு மூச்சு திணறுதேன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாள் இருக்கும். அப்படின்னா வேலை பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம வேற வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், சின்சியர் குட்டின்னு வேற எல்லாருக்கிட்டையும் பேர் வாங்கிட்டோம். கை கால் வலிக்குது, குதிங்கால் வலிக்குது, தலை அதுக்கு மேலே வலிக்குது, காது 2ம் பின்பக்கமாக வலிக்குது அப்படின்னு இந்த வலின்னு சொல்ல வேண்டிய தருணம். வலி நிவாரணி, ஜண்டு பாம், அமிர்தாஞ்சன், பவர் க்ரீம், அயோடெக்ஸு கேட்கறதுக்கு தான் யாரும் இல்லை. நானும் யார்கிட்டையோ ஹெல்ப்பு கேட்குறேன், யாருமே வரமாட்டேங்கிறாங்க. தன் கையே தனக்கு உதவின்னு இறங்கிட்டேன்னா பார்த்துக்கங்களேன். செல்ஃப் டிசிஷன், செல்ஃபாகவே எல்லாம் செய்கிறது. எங்கே சார் பக்கத்து வீட்லேயும் கூப்பிட்டேன், எதிர்த்த வீட்லேயும் கூப்பிட்டேன், யாரும் வரமாட்டேங்கிறாங்க, ரிங்கில் தனியாக விட்டுட்டாங்க அப்படின்னு. இந்த ரிதம் படத்தில் தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். துலாம் ராசி நேர்களே தனியே காத்து நிற்க வேண்டிய டைட்டில் கல்லே போடலாம் போல இருக்கே, துலா ராசி தனியே காத்து நிற்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் சந்தோஷம், சொல்ல துடிக்குது மனசு. இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். நம் குழந்தைகள்கிட்ட தோற்று போகிறதோ, நம் குழந்தைகள் பேசுகிறத கேட்டு சிரித்து சந்தோஷப்படுறதோ, நம் பிள்ளைகள்கிட்ட அடுத்த சந்ததிக்கிட்ட வீடியோ காலிங்கில் பார்த்து பேசக்கூடிய சந்தோஷம் நமக்கு முந்தைய தலைமுறைக்கு இருந்துதானா? இல்லையே விருச்சிக ராசி நேயர்களே. அப்போ தகவல் தொடர்பு இன்றைக்கி விருச்சிக ராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும். பண பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தரும், தெளிவான நாளாக இருக்கும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, இதிகாசம், புராணங்கள், வரலாற்று சுவடுகள், ஹிஸ்ட்ரியை பற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல, அதே மாதிரி இந்த அசோகரோட சின்னம், அடடா இந்த கோவில் கோபுரம் எத்தனை அழகு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள். பாரம்பரியமான, பண்பாடு மிகுந்த, மரபு சார்ந்த நம்மளுடைய பாரம்பரியமான அரிசி வகைகளை கூட தேடி போக வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசி நேயர்களுக்காக. சார் யூ மீன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ரிச்சிகராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஹனுமன் சுவாமி தரக்கூடிய மெசேஜ். சார் எனக்கா சார்? ஆஞ்சநேயர்கிட்டேருந்து மெசேஜா சார்? இன்றைக்கி வாட்ஸ்அப்பில்
2 இடத்துலயாவது 2 பேர்கிட்ட இருந்தாவது ஆஞ்சநேயரோட மெசேஜ் வந்துடும். வாங்களேன் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டுருவாங்க. ஹனுமன் சுவாமியோட பிரசாதம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, துளசி கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஹனுமன் சுவாமியோட அந்த செந்தூரம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே அத்தனை செந்தூரம் அதில் கூட பாருங்களேன், ராம் வராரு, அதனால தான் ஆஞ்சநேயருக்கு அந்த செந்தூரம் ரொம்ப பிடிக்குமா. இப்படி ராமருடைய பிரார்த்தனை, ராமஜெயம்னு சொல்லக்கூடிய தருணங்கள், பக்கத்து வீட்டில் ஓடுற ராமாயண கதை, பக்கத்து வீட்டில் ஓடுற ஹனுமன் சலீசா, பக்கத்து வீட்டில் எய்த்த வீட்டில் ஓடக்கூடிய சுந்தரகாண்டத்தினுடைய கதை சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இந்த பெயர் கொண்ட யாரோ ஒருவரை இன்னைக்கு நீங்கள் சந்திச்சிட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு தனுசு ராசி நேயர்களே, அப்படி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஹனுமன் சுவாமியோட பிரார்த்தனை, அதே மாதிரி இந்த தூது அனுப்புறது, தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் கொண்டு போய் சேர்க்கிறது, கணவன் மனைவியிடையே சுமூகமான நிலை, ப்ரொவிஷ்னரி ஸ்டேஷ்னரி, இதிலெல்லாம் பர்ச்சேஸ் லிஸ்ட்டு பெரிய அளவுக்கு இருக்கும். பட்ஜெட்டிங் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அண்ணன் என்ன தம்பி என்ன அவசரமான உலகத்திலே சார், ராம லக்ஷ்மணர்கள் பரத சத்ருனர்கள்னு சொன்ன மாதிரி இந்த காலத்தில் யாரையாவது நம்ம நம்பி சொல்ல முடியுதா? அண்ணன் எப்போ கிளம்புவான், தின்ன எப்போ காலியாகும்னு தானே எல்லாரும் காத்திருக்காங்க. அண்ணன் கிளம்புனாலும் சரி, தம்பி கிளம்புனாலும் சரி, தின்ன காலியாகுதாங்கிற பார்வை தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் என்னென்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. மகர ராசி நேர்களே, உங்கள் குணத்தை யாருமே தூக்கி பார்த்து சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் தரம் குறைந்த விமர்சனங்கள் இன்றைக்கி நிறைய இருக்கும். நான் சொல்கிறேன் மகர ராசி நேர்களே, நீங்கள் டேலண்டான ஆள், நீங்கள் டேலண்டான பர்சனாலிட்டி. அதே மாதிரி நீங்கள் காய்க்கிற மரம். உங்களை எல்லாரும் கொஞ்சம் கல்லால் அடித்து பார்க்குறாங்க. அடிக்கிறவங்க அடிக்கட்டும், தப்பு கிடையாது. பேசுவோர் பேசட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனுக்கே. அப்போ கிருஷ்ணர் தரக்கூடிய மெசேஜ் இன்றைக்கி மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். சார், நீலவண்ண கண்ணனா சார், அந்த யசோதை மைந்தனா சார், மாயக்கண்ணனா சார், அந்த மாயக்கண்ணனுடைய தகவல் எனக்கு இருக்குமா? அந்த கிருஷ்ண குருவாயூரப்பன் எந்த குருவாயூரப்பான்னு கேட்கலாமா? இந்த ஜெய ஜனார்தனா குருவாயூரப்பா அப்படின்னு பாட வேண்டிய தருணங்கள் இன்றைக்கி மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். எந்த குருவாயூரப்பான்னு சொல்லி பாருங்கள். அந்த குருவாயூரப்பனை தொடர்பும் சந்திப்பும் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு. கிடைச்சதுன்னா போடுங்க ஒரு கமெண்ட்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லைட்டினிங், தண்டரிங், என்னது இடி மின்னல் பளிச்சுன்னு இருக்கும் இன்றைக்கி நாள். அப்போது எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு இருக்கும். இன்றைக்கி காலைல சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுவோம். தடன்னு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போய் முடித்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி நாள். அப்படிங்கிறது சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. இந்த ட்ரெயின் எப்படி நீளமாக வளைஞ்சு நெளிஞ்சு போகுது, இதே மாதிரி தானே பாம்பெல்லாம் போகும். அது ராகுவோட ஸ்வரூபம் தானே. நீங்களும் இன்றைக்கி வளைஞ்சு நெளிஞ்சு காரியங்களை கச்சிதமாக முடிச்சுடுவீங்க. அதே மாதிரி ரோஷப்பட மாட்டீங்க, ஆத்திரப்பட மாட்டீங்க, கோபப்பட மாட்டீங்க. காரியம் பெருசா வீரியம் பெருசுன்னா காரியம்தான் பெருசு, நாணல் போல் வளைவது தான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு சொல்லும் போல, நாணல் போல் வளைந்து ரயில் வண்டி வளைந்து போவதை போல் அங்கங்கே வளைஞ்சு நெளிஞ்சு போகிற இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருவீங்க. உங்கள் ராசியில் இருக்க ராகுவும் சரி, உங்கள் ராசியில் இருக்க சந்திர பகவானும் சரி, பணத்துக்கு பஞ்சம்ங்கிறத இன்றைக்கி கொடுக்க மாட்டாங்க. தேவைக்கேற்ப இருக்குது சார், கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்க முடியும், ஓரளவுக்கு சமாளிச்சுக்க முடியும். கழுத்தை நெருக்கிற மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனாலும் சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை. அப்போ சமாளிஃபிகேஷன், சிம்பிளிஃபிகேஷன், ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணேங்கிற வார்த்தை தான் இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒரு டென்ஷன் இருக்குது. ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். வேங்க என் மகன் ஒத்தையில் நிற்கிறேன், கத்தையா வாங்கலை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம், நெருங்கி வரட்டும். சந்திரனும் இன்னும் உங்கள் ராசிக்குள்ளே நெருங்கி வரட்டும். நாளைக்கு வந்துடுவார் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே அப்படின்னு காத்திருக்க வேண்டிய அமைப்பு. நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கேன், நிறைய லிஸ்ட்டு கையில் வச்சுருக்கேன். மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன், டீட்டெயிலிங், சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துலலாம் ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ட்ராவல்காக காத்திருக்கேன், மீட்டிங்காக காத்திருக்கேன், ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக காத்திருக்கேன். இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து சேர வேண்டிய அமைப்பு. அப்போ என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி முழுசும் வராது, தள்ளி போட்டுருவாங்க, நெக்ஸ்ட்டும்பாங்க, அடுத்ததும்பாங்க. கொஞ்சம் காத்திருந்து சந்திரனை வரவேற்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. அப்போது காத்திருக்க வேண்டிய அமைப்பு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரர் மனத்தில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, கல்லுக்குழி ஆஞ்சநேயரை
உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.